கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 46 அதிகாரம் 4 வசனம் 6 வசனம் நாம் வாசிக்கிறோம். விசேஷமாக 46 அதிகாரம் 3 வசனம் 4 வசனத்தில் இவ்விதமாய் வாசிக்கும்போது, யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததி மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்திலிருந்து உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரையாவது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். தேவன் அருமையாக ஒரு தாயும் ஒரு தகப்பனும் எப்படி தன் பிள்ளைகளை பாதுகாப்பார்கள் என்பதாக இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு தாய் தன் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் அந்த கர்ப்பத்தை அவர்கள் தாங்கி கொண்டிருந்தார்களாம். அதே போல தான் தேவன் சொல்கிறார், ஒரு தாயை போல முதிர் வயது வரைக்கும் உனக்கு நரை ஆவது மட்டும் நான் உன்னை தாங்குவேன். ஒரு தாய் எப்படி 10 மாதம் தன் கர்ப்பத்தை தன் வயிற்றில் தாங்கினார்களோ அதே போல நான் உன்னை தாங்குவேன் என்று தேவன் சொல்லுகிறார். இனிமேலும் நான் ஏந்துவேன் என்று சொல்லுகிறார். தாய் தன் குழந்தையை பெற்றெடுத்த பின்பு அந்த குழந்தையை கையில் ஏந்தி அதை கொஞ்சுவதும், அதற்கு பால் ஊட்டுவதும், அதற்கு சாப்பாடு ஊட்டுவதும், அதை வளர்ப்பதுமாக தன் கைகளினால் அந்த குழந்தையை ஏந்தி கொண்டிருப்பார்களே, ஒரு தாயை போல நான் உன்னை ஏந்துவேன் என்று தேவன் சொல்லுகிறார். அதே போல கர்த்தர் சொல்லுகிறார், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் என்பதாக. தாயும் தன் பிள்ளையை இடுப்பு மேலே உட்கார வைத்து சுமப்பார்கள். ஆனால் தாயை காட்டிலும் தகப்பன் தன் தோளின் மீது சுமக்கிறதுக்கு தகப்பன் வல்லவராக இருக்கிறார். தகப்பன் தன் தோளின் மீது சுமந்து கொண்டு தன் பிள்ளையை சுமந்து கொண்டு செல்வார். அருமையானவர்களே, தாய் ஏந்துகிறார்கள், தகப்பன் சுமந்து செல்லுகிறார். அப்படியானால் தேவன் நமக்கு தாயாகவும் தகப்பனாகவும் நம் வாழ்க்கையிலே அவர் செயல்பட்டு வருகிறார். அருமையானவர்களே, ஒரு தாயைப் போல தேவன் நம்மை நடத்துகிறார். ஒரு தகப்பனைப் போல தேவன் நம்மை நடத்துகிறார். ஒரு தாய் எப்படி நம் மீது கரிசனை உள்ளவர்களாக இருப்பார்களோ, ஒரு தகப்பன் நம் மீது எவ்வளவு கரிசனை உள்ளவர்களாக இருப்பார்களோ, அதே அன்பை தேவன் நம் மீது வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று தேவன் சொல்லுகிறார். ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறார். தாயை காட்டிலும் மேலாக அன்பு செலுத்துகிறவர், தகப்பனை காட்டிலும் மேலாக அன்பு செலுத்துகிற தேவன் நம்முடைய தேவன். இந்த உலகத்தில் உங்கள் தாய் உங்களை எவ்வளவு நேசிக்கிறார்கள். இந்த வயது வரைக்கும் உங்களுக்கு 50 வயது ஆனாலும் கூட உங்கள் தாய் உங்கள் தகப்பனும் உங்களை எவ்வளவு நேசிக்கிறார்கள். அதை காட்டிலும் எத்தனையோ மடங்கு தேவன் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே தாயும் தகப்பனையும் நாம் கனம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னுடைய 17வது வயது வரைக்கும் எனக்கு தகப்பனுடைய அன்பு கிடைத்தது. 17வது வயது முடிகிற நேரத்தில் என் தகப்பனாருடைய அன்பை நான் இழந்தேன். இந்த தகப்பனாருடைய அன்பை நான் புரிந்து கொள்ளாமல் போனேன். வாலிப வயதில் டீனேஜில் தகப்பனார் நம்மளை ஏதாவது பேசி கொண்டிருக்கும் போது கோபம் வரும். ஏன் இவர் இப்படியெல்லாம் பேசிகிட்டே இருக்காரு, கொஞ்சம் அப்படியே கோபம் வரும். அப்போது அந்த வயசில் தகப்பனாருடைய அன்பை அதிகமாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு வயது டீனேஜ். தகப்பனாருடைய அன்பை அதிகமாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு வயதிலே என் தகப்பனாருடைய அன்பை நான் இழந்து விட்டேன். இன்றைக்கு 40 வயது ஆகிறது. இன்றைக்கு என் தகப்பனாருடைய அன்பு எனக்கு தேவைப்படுகிறது. என் தகப்பனாருடைய அன்பை நான் அதிகமாக புரிந்து கொண்டேன். ஏனென்றால் எனக்கு ஒரு குடும்பம் இருந்தபடினாலே என் தகப்பன் என்னை எவ்வளவாய் கரிசனையோடு கவனித்திருப்பார். எனக்காக எத்தனையோ தியாகங்கள் அவர் செய்திருப்பார். இப்போது அவர் மீது நான் அன்பு செலுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனால் அந்த தகப்பனுடைய அன்பு எனக்கு கிடைக்காமல் போய்விட்டது. என் தகப்பன் மரித்து மண்ணுக்கு போய் 22 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அருமையானவர்களை யோசித்து பாருங்கள். 22 வருஷமாக ஒரு தகப்பனுடைய அன்பை இழந்தவனாக நான் வாழ்ந்து வந்தேன்.
ஆண்டவர் சமூகத்தில் நான் அதிகமாய் ஜெபிப்பேன். ஆண்டவரே, எனக்கு உலக பிரகாரமான தகப்பன் இல்லை, எனக்கு உலக பிரகாரமான அப்பான்னு கூப்பிடுவதற்கு ஒரு ஆள் இல்லை, அவர் மரித்து உம்மோடு கூட வந்து விட்டார், எனக்கு எல்லாமே நீங்கள் தான் ஆண்டவரே, எனக்கு தகப்பன் இருந்து செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் நீர்தான் ஆண்டவர் எனக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி பல இரவு வேளைகளில் பல நாட்கள் உபவாசித்து கூட தேவ சமூகத்தில் அழுது புலம்பி ஜெபித்த நாட்கள் உண்டு. சில வேளைகளில் தனித்தவனாய் உட்கார்ந்து எனக்கு ஒரு தகப்பன் இல்லையே, எனக்கு தகப்பனுடைய அன்பு எனக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லி மிகவும் வேதனைப்பட்ட நாட்கள் உண்டு. பிரியமானவர்களே, இதே டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி 1900 ஆமேன் ஸ்தோத்திரம் அல்லேலூயா, இதே டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி 2002ஆம் ஆண்டு என்னுடைய தகப்பனார் எங்களை விட்டு, அவர் மண்ணுலகத்தை விட்டு அவர் விண்ணுலகத்துக்கு சென்று விட்டார். இன்றைக்கு 22 ஆண்டுகள் ஆகிறது. நான் திரும்பி பார்க்கிறேன், எனக்கு பேசுவது என்னவென்று எனக்கு தெரியவில்லை. என் கண்களிலிருந்து கண்ணீர் தாரையாக வருகிறது. எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை அவமானங்கள், எத்தனை நிந்தனைகளை நான் கடந்து வந்தேன். பிரியமானவர்களே, என்னுடைய 17வது வயதில் நான் ஊழித்து செய்த போது, 21வது வயதில் நான் ஒரு சபைக்கு போதகராக நான் மாறின போது, என்னை வளர்ந்த ஊழியர்கள் ஒருவரும் என்னை நேசிப்பதில்லை. வளர்ந்த ஊழியக்காரர்கள், மூத்த ஊழியக்காரர்கள் எங்கிடத்திற்கு போனாலும் ஒரு அற்பமாய் நான் நடத்தப்பட்டேன். ஏனென்றால் எனக்கு படிப்பில்லை, எனக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை, நோ பேக்ரவுண்ட், எனக்கு பேக்ரவுண்ட் இல்லை, பணம் பலம் படைத்தவர்களோடு கூட இல்லை, எனக்கு ஒரு நல்ல வாகனம் இல்லை, நான் ஒரு ஏழ்மையான ஒரு நிலையில் இருக்கிறேன். ஒரு சிறிய ஒரு கொட்டாய் உள்ள ஒரு திருச்சபையை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன், ஒரு கொட்டகை உள்ள ஒரு திருச்சபையை நடத்தி கொண்டிருக்கிறேன். ஆத்துமாக்கள் இல்லை. மிகவும் அற்பமாக இந்த பூமியில் எண்ணப்பட்டேன், மிகவும் அற்பமாக இந்த பூமியில் நான் பரியாசம் பண்ணப்பட்டேன். அப்படிப்பட்டதான வாழ்க்கையை நான் கடந்து வந்தேன். பிரியமானவர்களே, 17வது வயதிலிருந்து என் வாழ்க்கையில் நான் கஷ்டத்தை அனுபவிக்க ஆரம்பித்தேன். எத்தனையோ கஷ்டங்களை என் வாழ்க்கையில் நான் சகித்தேன். நான் ஒரு போதகரிடத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது 2006ஆம் ஆண்டிலே அந்த போதகர் எனக்கு கொடுத்த சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 1000 ரூபாய். ஒரு மாதத்திற்கான எனக்கு சம்பளம் 1000 ரூபாய். 2011ஆம் ஆண்டிலே எனக்கு திருமணமாகி 2011ஆம் ஆண்டிலே எனக்கு சம்பளம் 2000 ரூபாய். 2000 ரூபாயை வைத்துக்கொண்டு நான் என் குடும்பத்தை நடத்த வேண்டும். எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் என்று பாருங்கள். ஒரு சொந்தமான ஒரு வாகனம் இல்லை, சொந்தமாய் ஒரு திருச்சபை இல்லை, ஒரு திக்கற்ற ஒரு நிலைமையிலே நான் காணப்பட்டேன். தேவன் 2012ஆம் ஆண்டு அச்சுறுப்பாக்கம் பகுதிக்கு தேவன் கடந்து போக சொன்னார். என்னோட சொந்த ஊரை விட்டு, திருவள்ளூர் மாவட்டத்தை விட்டு செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு வந்து இந்த ஊழியத்தை ஒரு தெருவிலே தான் நான் ஆரம்பித்தேன். தெருவிலே வீடு வீடாய் போய் ஜெபம் செய்து தெருவிலே சிறுவர் ஊழியத்தை நான் ஆரம்பித்தேன். அருமையானவர்களை, எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு சொல்லி பாருங்கள். யாருமே கிடையாது. இந்த அச்சரப்பாக்கம் பகுதியில் என்னை விசாரிப்பதற்கு யாரும் இல்லை, ஒரு நாதியும் இல்லை. பசிச்சா போய் சாப்பாடு வாங்கி சாப்பிட்றதுக்கு யாரும் இல்லை. என்னை நேசிக்கக்கூடிய ஊழியர்கள் இல்லை, எனக்கு நண்பர்கள் இல்லை, உறவினர்கள் இல்லை, யாரும் இல்லை. நானோ ஒரு திக்கற்றவனாக, ஒரு அனாதையாக இந்த பூமியில் நான் காணப்பட்டேன். ஆனாலும் கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்து அனுப்பினார். நான் உங்களை திக்கற்றவளாக விடேன் என்று சொல்லி தேவன் வாக்கு கொடுத்து என்னை அனுப்பினார். எவ்வளோ கஷ்டங்களை நான் கடந்து வந்திருப்பேன் பாருங்கள். குழந்தை பிறந்த பிறகு இந்த குழந்தைக்கு பால் வாங்கி கொடுக்கக்கூட என்னால் முடியாது. அதற்கு எனக்கு காசு இருக்காது. என்னுடைய வாழ்க்கை ஒரு விசுவாச வாழ்க்கையாய் கடந்து சென்றது. எந்த ஒரு ஸ்தாபனத்தையும் நான் சார்ந்து கொள்ளவில்லை. மாதந்தோறும் யாரிடத்திலும் இருந்து காணிக்கை எதிர்பார்க்க முடியாது. மாதந்தோறும் எங்கிருந்து பணம் வரும் என்பது எனக்கு தெரியாது. எவ்வளவோ கஷ்டங்களை என் வாழ்க்கையில் நான் கர்த்தருக்காக சகித்தேன். பிரியமானவர்களே, என்னுடைய வாலிப பலத்தையெல்லாம் நான் தேவனுக்காக கொடுத்தேன். என் வாலிபத்தில் காணப்பட்ட என்னுடைய வாலிப ரத்தம், என் இளமை ரத்தத்தை எல்லாம் என் இயேசுவுக்காக நான் அர்ப்பணித்தேன். வாலிபத்தையே தேவனுக்காக நான் ஒப்பு கொடுத்தேன். தேவனுக்காக ஓடினேன். பல இடங்களுக்கு ஓடும்படியாக தேவன் கிருபை தந்தார். அநேக பிசாசு பிடியினாலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஜெபம் பண்ணி விடுதலையாக்க கர்த்தர் கிருபை தந்தார். அல்லேலூயா. அநேக குழந்தைகள் இல்லாத சகோதரருக்காக ஜெபித்து அநேகர் குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் தந்தார். எத்தனையோ நபர்களுக்கு விடுதலையும் அற்புதங்களையும் கர்த்தர் என் மூலியமாக செய்தார். ஆனாலும் ஆண்டவர் படிப்படியாக தேவன் என்னை உயர்த்தி கொண்டே வந்தார். ஒரு சொந்தமாக இடமாகவும் திருச்சபை கட்டவும் தேவன் கிருபை தந்தார். நாம் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணினேன். ஆண்டவரே, எனக்கு கூரை கொட்டையில் எனக்கு திருச்சபை வேண்டாம். நான் சபை கட்டுவேன் என்று சொன்னால் எனக்கு ஒரு சிமெண்ட் சீட்டு போட்ட திருச்சபைகள் எனக்கு வேண்டாம். கூரை போட்ட ஆண்டவரே, எனக்கு திருச்சபை வேண்டாம்.
எனக்கு தகப்பனே, எனக்கு 20க்கு 40 அளவுள்ள ஒரு தளம் போட்ட திருச்சபை தான் எனக்கு வேண்டும். எனக்கு தெரியாது. நான் உமக்கென்று வீடு கட்டுகிறேன். நான் தேவ ஆலயத்தை கட்டுகிறேன், ஜப ஆலயத்தை கட்டுகிறேன். நீர் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரேன்னு சொல்லி நான் தேவ சமூகத்தில் ஜெபித்தேன். அநேகரிடத்தில் போய் பலரிடத்தில் உதவிகளை நான் கேட்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, விசேஷமாக பணம் படைத்தவர்களை தேடி போகவில்லை. ஊழியர்களிடத்தில், முதிர்ந்த வளர்ந்த ஊழியர்களிடத்தில், அநேகரிடத்தில் போய் நான் கேட்கும் பொழுது சொன்ன பதில் என்ன தெரியுமா? நீ ஆண்டவருக்கென்று ஆலயத்தை கட்டுகிறாய், ஆண்டவர் கட்டி கொடுப்பார். போ, கத்தருக்கென்று ஆலயத்தை கட்டுகிறாய், கத்தர் ஆலயத்தை கட்டி கொடுப்பார் என்று சொல்லி வாய்மொழியாக பேசி என்னை அனுப்புவார்கள். ஒரு பண உதவி கூட செய்ய மாட்டார்கள். எவ்வளவோ கஷ்டத்தின் மத்தியிலே இந்த தேவனுடைய ஆலயத்தை கட்ட கத்தர் கிருபை தந்தார். உண்மையாலுமே சில நல்ல உள்ளங்கள், நல்ல ஊழியர்கள் சில உதவிகளை செய்தார்கள். பிரியமானவர்களே, எவ்வளோ பாடுகளை நான் கடந்து வந்திருப்பேன் என்று சொல்லி பாருங்கள். எவ்வளோ கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நான் கடந்து போயிருப்பேன் என்று சொல்லி பாருங்கள். ஆனாலும் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி இந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னால் பிரிந்து போக முடியவில்லை. ஒரு வாட்ஸ்அப் பேசுவதற்கு கூட என்னிடத்தில் மொபைல் இல்லை. என்னுடைய நண்பர் பாஸ்டர் பெஞ்சமின் என்று சொல்கிற ஒரு நண்பர் ஒரு மைக்ரோமேக்ஸ் மொபைல், எனக்கு சின்ன மொபைலை 2G மொபைல் எனக்கு கொடுத்தாங்க. அந்த மொபைல் அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணி நான் அனுப்புவேன். சில நபர்களை எனக்கு அதன் மூலியமாக அறிமுகம் கிடைத்தது. அவர்கள் சில நன்மைகள் எனக்கு செய்தார்கள். பிரியமானவர்களே, இந்த அச்சரப்பாக்கம் பகுதியில் இப்பொழுது நான் பலரால் அறியப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது ஒரு உடைந்தோரை உருவாக்கும் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டை ஓப்பன் பண்ணி எங்களால் முடிந்த அநேக ஏழை குழந்தைகளை நான் படிக்க வைத்து கொண்டிருக்கிறேன். அநேக குஷ்டரோகிகள் மத்தியிலே நான் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். குஷ்டரோகிகளுக்கு உதவி செய்து வருகிறேன். நரிக்கிறவர்கள் மத்தியில் போய் உதவி செய்து வருகிறேன். இருளரின மக்களை சந்தித்து அவர்களுக்கு உதவி செய்து வருகிறேன். அநேக தாய் தகப்பனை இழந்த பிள்ளைகளுக்கு கல்லூரி படிக்க உதவி செய்து வருகிறேன். என்னால் முடிந்த வரைக்கும் நான் உதவி செய்து வருகிறேன். சிலருக்கு தையல் இயந்திரங்கள் வாங்கி கொடுக்கவும், சிலருக்கு சொந்தமான ஒரு சுய தொழிலை ஏற்படுத்தி கொடுக்கவும் கத்தர் அந்த அளவுக்கு எனக்கு கிருபை தந்தார். பிரியமானவர்களே, என்னுடைய ஆரம்பமும் அற்பமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு அரசாங்கத்தில் அநேக சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வாங்கி அரசாங்கம் மூலியமாக சில உதவிகளை நான் கேட்டிருக்கிறேன். இந்த உலகத்திலே பிறந்து விட்டோம், எப்போது மறிக்கப் போகிறோம் என்று தெரியவில்லை. என்னுடைய ஒரு குறிக்கோள் இருக்கும் வரை இரக்கத்தோடு இருக்கும், உயிர் இருக்கும் வரை பிறருக்கு உதவியாய் இருப்போம் என்ற கோட்பாட்டுடன் இந்த உடைந்தோரை உருவாக்கும் அறக்கட்டளை நாங்கள் இயக்கி வருகிறோம். பிரியமானவர்களே, என் ஆண்டவர், என் வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கிறேன். என் தேவன் 22 ஆண்டு காலங்கள் எங்கள் அப்பா என் கூட இல்லை. ஆனால் என்னை அழைத்த பரலோகத்தின் தகப்பன், என்னை அழைத்த பரமபிதா என்னை அழைத்து என்னை நடத்தி வந்தார். என் தகப்பன் இறந்த பிறகு என்னுடைய மூத்த சகோதரிக்கு திருமணம் நடக்கவில்லை, இளைய சகோதரிக்கு திருமணம் நடக்கவில்லை. நாங்களாம் சின்ன பிள்ளைங்க, யாருக்குமே திருமணம் நடக்கலை. ஆனால் எங்கள் அம்மா எங்களுக்காக வைராக்கியத்தோடு நின்று எங்கள் அம்மா எங்களுக்கு எல்லாருக்கும் இந்த 3 பேருக்கும் திருமணத்தை செய்து வைத்து இந்த 3 பேருடைய வாழ்க்கையும் எங்களை செட்டில் பண்ணியிருக்காங்க. கர்த்தர் எவ்வளோ நல்லவர் பார்த்தீங்களா? நான் உங்களை திக்கற்றவளாக விடேன், நான் உங்களை கைவிட மாட்டேன், உன்னை அனாதையாக விட்டுற மாட்டேன்னு சொன்ன தேவன் இந்த ஏசப்பாவை நாங்கள் நம்பணும். எங்களை அனாதையாக விடலைங்க, இது வரைக்கும் நடத்துகிறாருங்க. 2024 டிசம்பர் 5 இது வரைக்கும் எங்கள் ஏசப்பா என்னை நடத்துகிறாருங்க. நான் இயேசுவை மாத்திரம் பிடித்து கொள்ளவில்லை என்று சொன்னால், இயேசு என்னை பிடித்து கொள்ளவில்லை என்று சொன்னால் என் வாழ்க்கையும் என்றைக்கோ மண்ணுக்கு மண்ணாய் போயிருக்கும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். என்னுடைய தகப்பனார் இறந்த இந்த நாளில் என் தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன். எங்கள் அப்பா என்னை இந்த உலகத்தில் கொண்டு வந்த என்னுடைய உலக பிரகாரமான தகப்பன் இல்லை. ஆனால் என்னை பரலோகத்தின் தகப்பன் கரம் பிடித்திருக்கிறார். அந்த தகப்பன் இந்த 22 ஆண்டு காலங்கள் என்னை நடத்தினார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் அற்புதங்களை செய்வார். சோர்ந்து போகாதிருங்கள். நம்மை இந்த உலகத்தில் யார் வேண்டுமானாலும் நம்மளை கைவிட்டிருக்கலாம், யார் வேணாலும் நம்மளை விட்டு விலகி இருக்கலாம். ஆனால் தேவனோ நம்மை விட்டு விலகாதவராக, தேவனோ மாறாதவராக இருக்கிறார். தேவன் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். தேவன் ஒரு நாளும் நம்மை விட்டு விலக மாட்டார். இயேசு நல்ல தேவன். அவர் நம்மை சுமப்பார், அவர் நம்மை நடத்துவார், அவர் நம்மை தப்புவிப்பார். கலங்காதீங்க. எதை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் பிஸ்னஸில் தோல்வி வந்திருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் சோகம் வந்திருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் எது வேணால் நடந்திருக்கலாங்க. ஆனால் அப்பா உங்களை விட்டு போகிறதே இல்லைங்க.
அப்பா அவங்களை நடத்துகிறாருங்க. சிலருக்கு உலக பிரகாரமான அப்பா இல்லாத இருக்கலாம், சிலருக்கு உலக பிரகாரமான அம்மா இல்லாத இருக்கலாம். கவலைப்படுறீங்களா? எனக்கு அப்பா இருந்தால் செஞ்சுருப்பாங்களே, எனக்கு அம்மா இருந்தால் செஞ்சுருப்பாங்களே. அப்பாவும் அம்மாவும் அவர் தான். அவர் செய்வார். அவர் நம்ம கூட இருக்கிறாரு. கலங்காதீங்க. கண்ணீரை துடைத்து கொண்டு முன்னோக்கி செல்லுங்க, முன்னோக்கி செல்லுங்க. உங்களுக்கு முன்னாடி இயேசுவை போகிறார், அதை பாருங்கள். அவருக்கு பின்னாடி நம்ம நடப்போம். அவர் நம்மளை கைவிட மாட்டார். அன்பின் பிதாவே, இந்த 22 ஆண்டு காலங்கள் தகப்பன் இல்லாதபடி எங்களை நடத்தி கொண்டு வந்தீரே, ஏதோ இந்த வேலையில் கூட ஆண்டவரே அப்பா, ஒவ்வொருவரும் உம்மை நோக்கி பார்க்கிறார்களே, நீர் அவர்களுக்கு தகப்பனும் தாயுமாக இருந்து நீர் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவரையும் கைவிடாதீங்கப்பா. நீர் ஒருவரையும் கைவிடுகிற தேவன் அல்ல, ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரும் கரம் பிடித்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய சமூகம் ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக என்னை அழைத்து என்னை நடத்தி வந்த எங்கள் தெய்வம் ஆண்டவரே, நீர் ஒவ்வொருவரையும் நடத்துங்க ஆண்டவரே. உங்கள் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.